வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். என்னது வேலை கிடைச்சிருச்சா? எப்படிடா? எல்லாம் ரெஃபரன்ஸ் தான் மச்சி. எப்படியும் ஒரு 20 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு எதுனா வேலை இருந்தால் சொல்டா. என் ஆஃபீஸ்லேயே வேக்கன்ட் இருக்குடா. ஆனால் உன்னை எடுக்க மாட்டாங்களே. உன்னை எவன் இன்ஜினியரிங் பண்ண சொன்னான்? இல்லை மச்சான், மாமா தான் சிவில் இன்ஜினியர் எவர்கிங் கோர்ஸ்னு தான் சொன்னான். அவன் சொல்லுவான்டா, உனக்கு அறிவு வேணா. சரி, உன் தகுதியை தப்பில் புரோட்டா போடுறது புண்ணாக்குகிறேன்னு எதுனா வேலை வந்தால் சொல்கிறேன். புரோட்டா போடுறது புண்ணா கேட்குறதா? அதுக்கு நான் பக்கோடா விற்றுனேடா. அதான் கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்கல்ல. எப்படியோ மச்சான், நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கை உள்ள. இதே நீ கும்பிட்ட தெய்வமா? 2 பேரும் ஒரே தெய்வம் தானே கும்பிட்டோம். ஏன்னா ஏன்ட்ட கோவப்படுற? ஆத்தாட்ட கேளு. அத்தா பாத்தியா, இவ்வளோ நக்கல் பண்ணுறான். இவ்வளோ உனக்கு என்ன குறைச்சலாக பண்ணிட்டேன்? நான் கேட்டு எதனா பண்ணியிருக்கியா? இவனுக்கு மட்டும் எல்லாம் மட்டும் என்ன டீலில் விட்ட பார்த்தியா? இதுக்கப்புறம் உன்னை கும்பிட்டு என்ன? ஆடா போத்தா. வேலை இல்லாத வந்தா வேலை தெரி. அரே சீதாவா? நீ எதிரி கால் பண்ண? அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல. சீதா இல்லடா, ஆத்தா. ஆத்தாவா? அந்த ஆத்தா பூமடத்து பிச்சாத்தா. ஏண்டா என் போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வைடானா வைக்காம என்ன டீல விட்டுட்ட? நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இல்லாத்தா, அது ஃபேக்குன்னு நினச்சேன். முன்னெல்லாம் ஷேர் தானே பண்ண சொல்லுவீங்க. இப்போ என்ன புதுசாக ஸ்டேட்டஸ்லாம்? ஆத்தாவும் அப்டேட் ஆயிட்டேன்டா. சரி, என் போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வை. அதை 20 பேர் பார்த்தா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஐயா, நம்ம ஸ்டேட்டஸில் 20 பேர் பார்ப்பாங்களா? மச்சான், எஃபில் என்ன பிளாக் பண்ணிட்டியா? இல்லை, அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஏன்டா? காண்டாகாத, எல்லாம் உன்னால தான். மனசாட்சி இல்லாமல் ஜூலி ஆர்மி கிளவி ப்ளே பாய் போஸ்ட்லாம் டேக் பண்ணியிருக்கடா. இது கூட பரவாயில்ல, அன்றைக்கி அச்சேவி பேசன் டேக் பண்ணி எல்லாம். எதுக்கு சூடாகிற? விடு, நான் நீ அசோக் டேக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பொருள் கிளம்பிட்டான். இப்போ எங்கே கிளம்புற? என் ஆளோட ரோஸ்மில் குடிக்க போகிறேன். காலையில் எங்கேயோ போனேன். அது பத்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, நானும் வரேன். எங்கடா? ரோஸ் மில்க் குடிக்க? மச்சான், ரோஸ் மில்க்லாம் கமிட்டட் குடிக்கிறது. நீ சிங்கிள். ஏன் சிங்கிள்ஸ்னால் ரோஸ் மில்க் குடிக்கக்கூடாதா? குடிக்கலாம், விஷம் வேணா குடிக்கலாம். என்னடா? சரி இரு. இந்தா கரும்பு ஜூஸா? என்னதான் என்ன கலாச்சாரம், பாசக்காரன்டா உனக்கு. வேணாம், நான் கிளம்புறேன். கரும்பு குடிச்சவங்க கரும்பு ஜூஸ் கசாயத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன யார் கொடுத்தா? இங்க எவனையும் காணோம். நமக்குலாம் எவன் அனுப்ப போறான்? இது அசோக் ஆர்டர் பண்ண ஜட்டியாக தான் இருக்கும். இல்லையே, ஒருவேளை ஆத்தாட்ட இருக்குமோ? ஆத்தா, என்ன இது? எல்லாம் நீ கொடுத்த காணிக்க தான். சரி, இதை வச்சு என்ன பண்றது? முட்டாள் மகனே, அவசரப்படாத. உள்ள ஒரு கேட்லாக் இருக்கு, அதை எடுத்து பாரு. நீ ஒரு நிமிஷம் உன்னை உரைக்க இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? அப்படியே தேவகி மாதிரி இருக்க. என்ன சொன்ன? ஐயோ, தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். தேவகின்னு சொன்னேன். யார் அவ? அது நான் சொல்றேன். எவன்டா அது? என்ன தெரியாதா?
இது அவன் உன்னை மட்டும் லவ் பண்ணல, உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றான். இவனா? இவன் பச்சை பிள்ளை, இவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இவனா பச்சை புள்ள? காலையே பத்மா கூட பஜனைக்கு போயிட்டு தான் வந்திருக்கான். ஆனா என்னால நம்ப முடியல, இவன் என்ன அம்மாவா பாக்குறான். இன்னும் அம்மாவா பார்க்கலடி, அம்மாவாக்க பாக்குறான். அவன் போனை பிடுங்கி பாரு, தெரியும். போன் கொடு கூட கொடு சொல்றேன். கிணறு முரட்டு குதிரை ஊக்கதை கிடைக்க முடியாதடி. ஆண்டா எதிர காஜி பிடிச்சவன. எங்க எங்கயா போற? வீட்டுக்கு. சரி வா ஏறு. என்னடா இது? இதுவா சொல்றேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இங்கே ஏன்டா நீ பாட்டுற? இரு வந்துடுறேன். டேய் இதே என்ன எடுத்து போற? சொல்றானா பாரு. டேய் என்ன பண்ணிட்டு வர? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. யார் சார் அது என்ன போட்டு இப்படி அடிக்கிறது? ஐயோ இதே வேண்டாம் இங்க வச்சது. இந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டானே. தம்பி இந்த வாய்ஸை எங்கேயும் நீங்க கேட்டுக்க முடியாது தம்பி. அதான் தம்பி, நானே எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னையே கோவப்பட வச்சிட்டியடா. நான் வேணா உங்களை கூல் பண்ற மாதிரி ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுப்பா. சட்டி போட்டு முட்டி போடலாம், ஆனா முட்டி போட்டு சட்டி போட முடியுமா? தம்பி இதெல்லாம் ஒரு ஜோக்கா? இப்ப நான் வேணா சொல்லிட்டா? நிறுத்துறா டேய். ஏன்டா வீடு வந்துருச்சுடா. டேய் இந்த ஜோக் பண்ணி நல்லா போடா. சரி ஓகே, அவரை ஏன் ஆச்சுன்னு சொல்லு. அவன் தான் பங்கு இந்த இன்ஜினியரிங் எடுக்க சொன்னான். சூசே கிளம்புறேன். ஐயோ விட்டுதே. இது வேற. இந்த திருட்டுல என்ன எங்க வந்து உட்காந்துட்டான்? அப்படியே நின்றுங்க. இல்லடா கத்தி வச்சு கீராம விட்டானே. இந்த ஆண்டி பத்தி எங்கடா பிடிச்சிருந்தா புடுங்கி. எனக்கு ஒரு டீ உனக்குடா. டீ என்ன? கிரீன் டீ. கிரீன் டீக்கா? ஏய் இந்திரா டே. தம் அடிக்க மாட்டேன்னா இப்போ என்னடா தம் அடிக்கிறா? அடையாமங்க யாருக்காக விட்டனா அவளே என்னை விட்டு போயிடுவா. என்னடா சொல்ற? அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கான். யாரா அவன்? யாரோ லெஜெண்ட் தான். யாரு? நம்ம ஜவுளி கடானாச்சியா? அவர் தான் பெஸ்ட் ஆச்சே. அவன் என்னடா வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டி. இந்தா
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன் மன்மதன் காதல் மாமா இங்கே பாரு அவங்க அண்ணன் மாதிரியே இருக்கான். அந்த ஆன்ட்டியை பாரு, செம்மையாக இருக்குல்ல. ஆன்டி இண்டியனா மாறுற நேரம் வந்துருச்சு மச்சான். அந்த மறைக்கிற மயிரை கொடுறா. மறைக்கிற மயிரா? சரி, அதை வச்சு என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவேண்ணா? ஏய் எதுக்கு வாங்கிட்டு போகிறதுன்னு இல்லை. ஏய் இவனுக்கு கொடுக்காதரா, இவனுக்கு இல்லை எவனுக்கும் கொடுக்காதரா. இப்படிலாம் இருக்க வந்தா நம்ம ஆளுக்கு அந்த மண்ணை சரிக்க பிடிச்சிருக்கு படம். மாமா கோச்சிட்டு போறியா? இல்லடா ஆன்டி இரு நானும் வரேன். ஆமா இது எனக்கு தாடா. இப்போதான் எவனுக்கு தரான்னு சொன்னா? எனக்கு வேணும் தான், யாருக்கு தராதுன்னு சொன்னேன். சரி, உனக்கு எதுக்கு? இல்லை மாமா, அவள் வீட்டுக்கு போய் நேரில் பேசுனேன்னு வை, அந்த நொன்னை சாதிக்க விட பெரிய மயின்னு புரிய வச்சு என் காதலை காப்பாற்றிப்பல்ல. கேவலமான லவா இருக்கு. எடுத்துட்டு போ. இது நான் மட்டும் போகிறதா? நீ வர. என்னடா இத்தா தண்டி இருக்குது வீடு? நீ போடா, நான் பாத்துக்கிறேன். போடா போடா. வருவானா மாட்டானா? பார்த்து தானே வரேன்னு சொன்னா, அதுக்கு இவ்வளவு நேரமா? என்னடா ஆச்சு? சாரி மச்சான், சீட்டாச்சுல அவன் காது கேட்கறடா. டேய் அது வால் வாங்கி கொடுத்த சூடா. போடா. என்னடா மயிருது மறையவே இல்லை. அதான்டா நானும் யோசிக்கிறேன். என்ன செய்ய? ஏண்டா சீக்கிரம் டேய் டேய் இங்க சொல்லி மச்சான், அப்ப நீ இன்னும் வயசுக்கே வாடா வாடா வாடா. உண்மையான தமிழனாக இருந்தால் ஷேர் செய்வோமா? நீங்களாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது.
சொடக்கு போடுது